வெல்கம் டு நில் கவனி சொல். நான் உங்க சஹா. ஒரு பிரச்சனைன்னு வந்தா கேள்வி கேட்கக்கூடிய அந்த அங்கீகாரம் பத்திரிகையாளனுக்கு மட்டும்தான் சார். அதிகாரத்தில் இருப்பவர்கள், உயர் பதவிகள் இருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து தட்டி கேட்க முடியாது. பத்திரிகையாளனா இருந்து தட்டி கேட்கக்கூடிய திருப்தி நமக்கு கிடைக்குது. பாராட்டப்பட வேண்டியவர்கள், அவர்களை அடையாளப்படுத்துவதும் இந்த பத்திரிகை துறை. கவர் ரெடியா இருந்தா எத்தனை பேர் வேணாலும் வருவாங்க. ஆனா கவர் ரெடியா இருந்தா ஒருத்தரும் வர மாட்டாங்க. அந்த நியூஸும் அந்த பத்திரிகைக்கு போய் சேராது. பணம் கொடுத்தா எல்லாத்தையும் தான் செஞ்சுறாங்க, வேற என்ன செய்யல. சார் சொன்ன மாதிரி அரசியல் கூட பாத்தீங்கன்னா மக்கள் நேரடிகள் சார். இதை நோவாம நோம்பு கும்புறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை தான் இவங்க பண்றாங்க. நீங்க இந்த வாதத்தை வைக்க வேண்டியது அந்தந்த பத்திரிகை உரிமையாளர்கிட்ட. எங்க ஓனர்களை வரவீங்க, கேளுங்க. நாங்க பணியாளர்கள். கொலைக்கும் கற்பழிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே தவிர பொதுவான சேவைக்கு எதனா முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? நான் தான் சொல்றேங்க, என் கண்ட்ரோல்ல என் ஊடகமே இல்லைன்ற. நீங்க ரோடு பள்ளமா இருக்குது, வீடு பள்ளமா இருக்கு. எப்படிங்க இது? எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுங்களா? நாங்க சம்பளம் இல்லாத பத்திரிகையாளர் எவ்வளவு இருக்கன்னு தெரியுமா? எங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம எவ்வளவு இருக்கன்னு தெரியுமா? எங்க கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம தொடுக்க போற விஷயம் அப்படிங்கறத விட, அது தொடுத்தல். ஏன் அப்படி சொல்றேன்? நான் பேச போற அப்படிங்கறது கிடையாது. தொடுத்தலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பகிரங்கமா சொல்லணும்னா 1000 துப்பாக்கிகளை விட, 100 பீரங்கிகளை விட பத்திரிகையாளர்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இது யார் சொன்னானா? உலகமே பார்த்து பயந்த நெப்போலியன் சொன்ன வார்த்தை. இன்னொரு பக்கம், இந்த ஆண்டவன் அகிலத்தை எப்படி ஆட்சி செய்கிறான் அப்படிங்கறத நான் பத்திரிகைகளை பார்த்தான் தெரிஞ்சுக்கிறேன்னு அறிவில் சிறந்த ஐசக் நியூட்டன் சொன்ன வார்த்தை. நான் 2 பரிமாணத்தை இங்க பாக்குறேன். ஒரு அறிவில் சிறந்தவரும் ஒரு வீரனும் அஞ்சத்தக்க, மதிக்கத்தக்க, அதே சமயத்தில் இவர்களால் எந்த ஒரு புரட்சியையும் முற்றுப்புள்ளியும் வைக்க முடியும், துவக்கி வைக்கவும் முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு ஆதார புள்ளியா செயல்படுற பத்திரிகை துறை, ஊடகம், இதை பத்தான் பேச போறோம். அதுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்க செய்தியாளர்களா இருக்கட்டும், நிருபர்களா இருக்கட்டும், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல மனதோட அடி ஆழத்துல இருந்து. ஒரு துறை மேல அலாதி பிரியம் இருக்கும். நான் ஒரு வேலை, இப்ப ஒரு ஷோ இருக்கு, அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பேசுவோம். ஒரு டாக்டர், அவர் மைனஸ் பேச முடியாது, அந்த ஆபரேஷன் பிளஸ்ஸா மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரிதான் சமூக பங்களிப்பு 4ஆம் தூண் அப்படின்னு வர்ணிக்கப்படுற ஊடகம், பத்திரிகை. மனிதனோட 3வது கண். அத கொஞ்சம் அந்த கண்ணு நெற்றி கண்ணாதான் இருக்கா, அது 4ஆம் தூணாதான் செயல்படுதா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல, சுதந்திர போராட்ட காலத்துல எல்லாருமே ஒரு ஒருமித்த கருத்தோடும் ஒருமைப்பாடோடையும் இருந்த காரணத்தினால அப்ப இருக்க ஊடகம் வேற மாதிரி இருந்துச்சு. பாரதியோட ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்ம ரசித்து பார்த்து இன்னைக்கு லைத்து பார்த்தா அப்புறம் அப்படி வாழ்ந்திருக்காங்கடான்னு. ஆனா இன்னைக்கு அந்த துறை எப்படி இருக்குன்னு பொதுமக்கள் கேள்வி கேட்க வந்திருக்காங்க. நீங்களும் பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களை இதனாலதான் ஏற்படுதுங்கிறத தெளிவா எங்களுக்கு இந்த அரங்கத்துல நில்கவனி சொல்லணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஆசை. முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வரேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்கிட்ட இருந்தே வரட்டும். நீங்க வேலையை எப்படி பாக்குறீங்க? எல்லா வேலைகளும் வேலைகள் தான். உங்க வேலையில இருக்க தனித்திறன் என்ன, யூனிக்னஸ்? அது உங்கள்கிட்ட இருந்து வளர்ந்துருக்கலாம், ஒரு தனித்துவம் வளர்ந்துருக்கலாம் உங்கள்கிட்ட இருந்து. உங்க வேலையோட தனித்துவம் என்ன? சமூக அவலங்களை சொல்லத்தான் நாங்க வந்தோம். ஓகே, சமூக அவலத்தோட சமூக போராளியா என்னால சொல்ல முடியுது. வேற அறிவித்தல், அறிவுறுத்துதல். ஓகே, இது பத்திரிகையின் கடமை. ஃபேண்டாஸ்டிக். மக்கள் பெரும்பான்மையா ரசிக்கக்கூடிய இல்ல விரும்பக்கூடிய அரசியல் தலைவர்களாகட்டும், மற்றவங்களாகட்டும், அவங்க எந்த மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கூட இருக்காங்க, எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றது பத்திரிகையாளரோட கடமை. அந்த கடமை செய்யறது மன திருப்தியா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். நான் ஆதர்சன நாயகனா நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர், அவருக்கு பின்னாடி இருக்க கருப்பு பக்கங்களை எல்லாம் வெள்ளை பக்கங்களாக மாற்றக்கூடிய திறமை ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்கு. நான் ஃபுல்ஃபில்டா உணர்றேன். வேற பல்வேறு தகவல்கள், விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த முடியும். நான் ஒரு செய்தியை வெளியிடும் போது, அந்த செய்தி பேனர் செய்தியாவோ இல்ல முக்கியமான முதல் பக்க செய்தியாவோ வரும்போது எனக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க. அது உண்மையிலே எனக்கு முதல் பையன் கிடைச்ச போது எனக்கு ஆனந்தம் கிடையாது. அதுதான் எனக்கு பெருமை. நான் இன்னைக்கு கூட சில பேப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட பேனர், நான் கொடுத்த செய்தி, அதை தலைப்பிட்டு அதுக்கு அருமையான செய்தி போட்டு சிறப்பு செய்தியாளர்னு போடும்போது அது என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்து பொண்டாட்டி கிட்ட குர்ரான்னு சொன்ன மாதிரி இருக்குது. அதிகாரத்தில் இருப்பவர்கள், உயர் பதவிகள் இருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து தட்டி கேட்க முடியாது. பத்திரிகையாளனா இருந்து தட்டி கேட்கக்கூடிய திருப்தி நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு மருத்துவர்னா மருத்துவம் சார்ந்த புரிதல் தான் இருக்கும். ஒரு வழக்கறிஞர்னா அவருடைய துறை சார்ந்த புரிதல். ஒரு பொறியாளரா எடுத்துக்கோங்க, ஒரு விஞ்ஞானியை எடுத்துக்கோங்க, அவங்க சார்ந்த இதுதான். ஒரு அரசியல்வாதியும் ஒரு அரசியல் பத்தி தான் புரிஞ்சிருப்பாரு. ஆனா ஒரு பத்திரிகையாளர் என்பவங்க இந்த பல துறைகள், எல்லா துறைகளை பத்தியும் ஒரு கட்டுரை எழுதும் பொழுது எல்லா துறைகளை பத்தியும் கற்றுணர்ந்து, ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒவ்வொரு தடவையும் படிச்சு கற்றுணர்ந்து தான் அதை எழுதுறோம். எல்லா துறைகளை பற்றிய புரிதல் கிடைக்குது. நமக்கு ஏன் வம்புன்னு போய்கிட்டு இருக்கிற அந்த சமூகத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்தா
கேள்வி கேட்கக்கூடிய அந்த அங்கீகாரம் பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் சார். ஃபேண்டாஸ்டிக். சமூகத்தினுடைய அவலங்கள் மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் சிறப்பானவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள், அவர்களை அடையாளப்படுத்துவதும் இந்த பத்திரிகை துறை. நான் சொல்ல மறந்துடுவீங்களோ அப்படின்னு நினைச்சேன். எப்பயாவது உங்களை பிடிச்சிக்கலாம் அந்த பாயிண்ட்ல. என்ன சார் எல்லாம் அவலமே பேசுறீங்கன்னு. குறை சொல்வது மட்டுமல்ல, பாராட்டப்பட வேண்டியவர்கள் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பத்திரிகைகள் செயல்படும். நான் இந்த பக்கம் வரேன். ரொம்ப அமைதியா ஒவ்வொருத்தரோட டெக்ஸ்டர், ஒவ்வொருத்தரோட மொழி என்ன, ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திருக்க முடியாது. ஒரு டாக்டர் நேரா போய் பார்க்கலாம், இன்ஸ்பெக்டர் நேரா போய் பார்க்கலாம், ஆசிரியரை பார்க்கலாம். இவங்க யார் எழுதுனா, எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறத மேக்சிமம் நமக்கு திரைமறைவு நாயகர்களா தான் இவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டாங்க பத்திரிகையாளர் தான் இது என்னோட தனித்துவம் அப்படின்னு. காமன் மேனா ஒரு பத்திரிகையாளர் பத்தின பிம்பம் உங்க மனசுல என்ன இருக்கு? பத்திரிகையாளர்கள் எது செஞ்சாலும் எதுனாலும் அவங்களால செய்ய முடியும், அந்த பவர் அவங்களுக்கு இருக்கு. ஓகே, செய்யறாங்களா? செய்யறாங்க, கொஞ்சம் பேர் செய்யறாங்க, கொஞ்சம் பேர் செய்யறது இல்ல. வீட்டுல பேசுற மாதிரியே பேசுறீங்க, யாருக்கும் புண்படாம. வெரி குட், நல்ல விஷயம் தான். அவங்க மத்தவங்களை விட கொஞ்சம் திறமைசாலி, அறிவாளின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை போய் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதைத்தான் கேக்குறேன். சோ அதனால அவங்களுக்கு நார்மலா இருக்கிறவங்களை விட அவங்க கொஞ்சம் வந்து புத்திசாலி, அறிவாளின்னு சொல்லலாம். போற்றுதலுக்குரியவர்கள், தைரியமானவர்கள், எல்லாத்தை விட சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள். பரபரப்பான இந்த சூழல்ல, இந்த உலகத்துல, நவீன உலகத்துல பரபரப்பையும் தோற்கடிக்கிற அளவுக்கு செய்திகளை தேடி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க. அவர்கள் சார்ந்திருக்கின்ற ஆசிரியரை பொறுத்து, அந்த ஆசிரியர் நிர்வாகத்தை பொறுத்து, இலாக்காவை பொறுத்து அவர்கள் எந்த நேரத்துல எங்க இருக்கணும், என்ன பண்ணணுங்கிற பரபரப்புலையும் கொஞ்சம் கூட தளர்வடையாம ஓடக்கூடிய சூழல்களை பாராட்டணும். பரபரப்பான ஒரு மனிதர்கள் தான். வேற வேற பத்திரிகையாளர்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். வேற சார், இந்த பத்திரிகையாளர்கள்னா எனக்கு முதல்ல குழப்பம் வருது. என்ன குழப்பம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரஸ்ன்ற ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாங்க. அவங்க பிரஸ்ன்றது பிரிண்டிங் பிரஸ்ஸா இல்ல இதழா, மாத இதழா, தினசரி இதழா, அது எதையுமே குறிப்பிடாம நீங்க, நான் சமீபத்துல நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்கேன். உயர்நீதிமன்றம் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அச்சகம், அவங்க வந்து அதிவேக அச்சகம்னு பேரு, அந்த அச்சகம் பேரு, அவங்க அச்சகம்ன்ற பேரை ரொம்ப அழகா அவங்க கார்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. என்னுடைய அதிவேக அச்சகம்னு அவங்க அந்த அச்சகத்தோட பேரை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிரஸ்ன்னு சொன்னீங்கன்னா, அதாவது பிரிண்டிங் பிரஸ்ஸா இருந்தா இவங்கள மாதிரி பேரை போடுங்க. நீங்க பத்திரிகையாளரா இருந்தா பத்திரிகையினுடைய பேரை போடுங்க. உங்க பத்திரிகைக்கு நீங்க தான் விளம்பரம் தேடி தரணும். அதாவது சகோதரர் சொன்ன நல்ல கருத்து, அதுல எந்த மாற்று கருத்து எங்ககிட்ட இல்லை. அந்தந்த மாவட்டத்தில் இருக்க காவல்துறையிட்ட நாங்கள் வலியுறுத்துறோம். இந்த மாதிரி போலியானவர்கள் சுத்துறாங்க எங்க பேர்ல. நாங்க 24 மணி நேரம் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு சுடுகாட்டிலையும் கொலைக்களத்திலையும் அரசியல் களத்திலையும் கஷ்டப்படுறோம். எங்க பேரை இன்னொருத்தர் பயன்படுத்தும் போது எங்களுக்கு வருத்தமா இருக்கும். உண்மையிலேயே சகோதரர் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் இது. காவல்துறையிட்ட நாங்க வலியுறுத்துறோம், இந்த மாதிரி யார் அந்த ஊடகம் அப்படின்றவர், அந்த நபரோட அடையாள அட்டை வாங்கி பாருங்க, உண்மையா இல்லை நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு. ஏன் இந்த காவல்துறை பின்வாங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சாதாரணமான ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளான அடிப்படையான ஸ்லாகிக்கக்கூடிய கேள்விதான் இது. நம்ம பிரஸ், ரிப்போர்ட்டர், ஊடகத்துல இருக்கோங்கிற காரணத்தினால நம்ம கிடைக்கிற சௌகரியங்கள் என்ன, சாதிச்ச விஷயங்கள் என்ன? ஒரு பிரஸ்ன்னு போட்டுட்டு ஒரு பத்திரிகையாளரா ஐடி கார்டோட போகும்போது என்னென்னலாம் எனக்கு பயன் கிடைச்சதுன்னு கிடையாது, என்னால மற்றவங்களுக்கு இந்த மாதிரி உதவி தேவைன்னு கேட்டு வந்த மற்றவங்களுக்கு கிடைச்ச பயன் ஒண்ணு வந்து, ஒரு பள்ளியில +1 சீட்டு வேணும். இந்த குழந்தை 400 மார்க்கு எடுத்திருக்கு, ஆனா வேற பள்ளியில இருந்து வந்திருக்கு. எங்க பள்ளியில இருக்கிற பசங்களுக்கு சீட்டு பத்தல, பெரிய பள்ளி தர முடியாதுன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரண்ட்ஸ் வந்து கூட்டமா முற்றுகையிட்டு இருக்காங்க. நான் பொய்யா போயிட்டு பிரின்சிபலை பார்த்து பேட்டி எடுக்க வந்துக்கிறேன், பத்திரிகைக்காரன்னு விட்டுட்டாங்க. நுழைஞ்சு போயிட்டு உள்ள போயிட்டு கேட்டு சீட்டு அவங்களுக்காக இந்த மாதிரி வேணும், இந்த குழந்தைக்கு வேணும்னு சொல்லி போராடி கேட்டு வாங்கி, அதுக்கப்புறம் வந்த அப்புறம் அந்த குழந்தைக்கு சீட்டு கிடைச்சி படிச்சு இன்னைக்கு மேல் படிப்பு படிக்குது. ஓகே ஓகே, நல்ல விஷயத்துக்கு இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து போலீஸ்ல அட்வொகேட்டை விட பிரஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தருக்காக புகார் கொடுக்க போகும்போது விட தனி மனிதன் ஒருத்தர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போனான்னா 4 நாள் கூட வாசல்ல காத்திருந்தா செட்டப் பண்ண மாட்டாங்க சில விஷயங்களுக்கு. ஏன்னா பெரிய ஆளை எதிர்த்து, அவன் சமுதாயத்தை பெரிய ஆளை எதிர்த்து புகார் கொடுக்குறானா, நம்மளோட போகும்போது அந்த புகாரை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முதல்ல ஒரு புகாரை ஏத்துக்கிட்டு சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு இந்த பிரஸ்ன்ற பவர் தேவைப்படுது. ஒரு 3 குழந்தைங்க, அதாவது ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை ஆகி ஒய்ஃப் வந்து தீக்குளிச்சிடுறாங்க. அவங்க வந்து அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அப்பா மட்டும்தான் அந்த குழந்தைங்க, 3 குழந்தைங்க, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு. இது கரூரில் உண்மையில் நடந்த சம்பவம். ஒரு நாள் அவங்க அப்பா வந்து கூலி வேலைக்காக சைக்கிளில் போகும்போது பைபாஸ் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட்.
அவரும் இறந்து போயிறார். இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கே ஆள் கிடையாது. இது கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட அங்கங்கே பிச்சை எடுத்துட்டு அதுங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஸ்கூல் டீச்சர்கிட்ட போய் எங்கள் மத்தியான சாப்பாடை மட்டும் கூடுதலாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டீச்சர் சொல்கிறாங்க, ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அப்பா இல்லை, அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுது. இந்த செய்தியை எங்கள் நிருபர் கொடுத்து நாங்கள் அதை வந்து பத்திரிக்கையில் பிரசுரம் பண்ணோம். நம்பவே மாட்டீங்க, ஒரே வாரத்தில் 3 லட்ச ரூபா வசூலாச்சு. அந்த 3 லட்சம் ரூபாயும் 3 குழந்தைகளுக்கும் தனித்தனியாக அவங்க பேரில் ஒரு எஃப்டி போட்டு அவங்க ஹெச்எம்ஐ வந்து அவங்களுக்கு கார்டியனாக போட்டு இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து படிப்புக்கு வந்து அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரமுகர் வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அதை அந்த குழந்தைகளுக்கு எங்களுக்கு ஹெச்எம்முக்கு லெட்டராக எழுதி கொடுத்து இந்த 3 குழந்தைங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சேவ் பண்ணோம். ரொம்ப மேம்போக்கா தான் அவங்க சொல்றாங்க, நன்மைகள் மட்டும் சொல்றாங்க. ரியாலிட்டி என்ன சொன்னாரு? ஒரு ஸ்கூல்ல வந்து சீட்டு கிடைக்கல, நேரா உள்ள போய் வாங்கி கொடுத்தாரு. எல்லாருக்காருமே வாங்கி தர முடியுமா? அதுக்கு வந்து காமனா இவர் டிசிஷன் எடுக்கணும். பிரஸ் மூலியமா வெளியே வர வச்சு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இவர் ஒரு ஆள் அவருக்கு வாங்கி கொடுத்துறாரு, அவர் ஒரு ஆள் போலீஸ் இல்ல. நான் ஒண்ணே கேக்குறேன், அதோட அடிக்கருத்து உண்மையா இல்லையா சார்? அது நல்ல விஷயம் சார். ஆனா ஒரு ஆளுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு, மீதி நிறைய பேர் கிடைக்கலையே. அதுக்கு என்ன பண்ணாரு? அதாவது சகோதரர் சார் சொல்றது, ஸ்கூலுக்கு சீட் வாங்கினது அவர் குழந்தைக்கு இல்ல, ஸ்கூலுக்கு சீட் வாங்கினது அவர் குழந்தைக்கு அல்ல. இன்னொரு தெருவில் அனாதையார் நின்று ஆதரவு இல்லாம, அரசியல் பின்னணி இல்லாம, பண வசதி இல்லாத ஒரு ஏழை குழந்தைக்கு வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவர் ஒரு ஆள் வாங்கி கொடுத்தா அந்த விஷயத்த அவர் மீடியா பவர் இருக்கு சார். அவர் வெளியே கொண்டு வந்திருந்தாருன்னா அந்த ஸ்கூலை பத்தி தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஸ்ட்ரைட்டா ஒரு பதில். பத்திரிகைகளை நாங்க ஒதுக்கல, நீங்க எதை முக்கியத்துவம் நினைக்கிறீங்களோ கொடுக்குறீங்களோ அதை படிச்சு நாங்க வீணா போயிட்டோம், அவ்வளவுதான். அவங்களோட எனக்கு ரொம்ப வருத்தம். நண்பர் சொன்னாரு, இவர் ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவருக்கு வாங்கி கொடுத்ததை பத்தி சொன்னார். கடந்த ஆண்டு அதாவது மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தது, சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் 25% ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சு. ஆனால் கொடுத்தாங்களா? அப்படி கொடுக்கல அப்படிங்கறத வந்து ஆர்டிஐல எழுதி வாங்கி பத்திரிகையில போட்ட பிறகு இன்னைக்கு வந்து அதிகாரிகள் எல்லாம் போய் வந்து எத்தனை பேருக்கு இன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அது நடந்ததா இல்லையா? அதை நீங்க சொல்லுங்க. அதை படிச்சிருக்காரா? அவர் படிச்சிருப்பாரா? படிச்சிருக்க மாட்டார். அதனாலதான் இவர் ஒன்று சொன்னோடனே அவர் அதை சொல்றாரு. இல்ல சார் பாரதியோட பிறந்த நாளை சின்னதா போட்டுட்டு ரஜினிகாந்தோட பிறந்த நாளா தலையங்கத்துல போடுறது எந்த விதத்துல நியாயங்கிறதா அவங்களோட கேள்வி. இல்ல, அது சரியானது இல்ல. ஆக்சுவலா இதுல வந்து நான் பொதுமக்களோட ஒரு உதாரணம் சொல்றேன், கிஸ் ஆஃப் லவ். உண்மைதான், நான் வந்து அதை ஏத்துக்கிறேன். பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுல ஓரளவு உண்மையும் இருக்கு. அதுக்காக அவங்க வந்து வெறும் நல்ல செய்திகளை மட்டும்தான் படிக்கிறாங்க அப்படின்றதும் அர்த்தம் இல்லை. இது எப்படின்னா, ஒரு வண்டியில போறீங்க, ஸ்பீடா போனா ஃபர்ஸ்ட் கியர்ல போக முடியாது, கியர் மாத்தி தான் ஆகணும். ஸோ இது வந்து 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். சினிமாவும் இப்படிதான். ஏன் வந்து மசாலா படங்கள் வருது, ஏன் குப்பையான படங்கள் வருதுன்னா, அப்போ நீங்கள் பார்க்காதீங்க. பார்க்கலன்னா நாளைக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் மக்கள் மேலே அந்த பழியை போட்டுட்டு நான் இந்த மாதிரி சினிமா எடுத்ததுக்கு இவங்க தான் காரணம்னு ஒரு டைரக்டர் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. சினிமாவையும் பத்திரிகையும் ஒன்னாக்கிறாதீங்க தயவு செஞ்சு. இல்லை, இந்த விஷயத்தில் 2மே ஒத்து போகுது. ஏன்னா பத்திரிகைகள் எல்லாமே பணம் கொடுத்தா எல்லாத்தையும் தான் செஞ்சுறாங்க, வேற என்ன செய்யல. சார் சொன்ன மாதிரி அரசியல் கூட பாத்தீங்கன்னா மக்கள் நேரடிகள் சார். உதாரணம் சொல்ல முடியுமா சார்? ஸ்கூல்ல வந்து போராட்டம் நடந்தது, பசங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகல. அதை வந்து அந்த செய்தியை வந்து எப்படி போலி ஆக்கிட்டாங்கன்னா, ஆசிரியர்கள் வந்து போராடுறாங்க, சம்பள உயர்வுக்காக போடுறாங்கன்னு பொய்யா ஒரு போட்டாங்க. இது எங்க ஸ்கூல்ல நடந்தது. காலேஜ்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோம். திருநங்கைகளுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணோங்க. யாருக்காவது தெரியுமா? இங்க எந்த காலேஜும் பண்ணாதது எங்க காலேஜ் பண்ணாங்க. திருநங்கைகளை கூப்பிட்டு அவங்கள வச்சு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும். எங்க ஏரியால முகப்பேர்ல இருக்கு எங்க காலேஜ். ஆனா அதுக்கு நாங்க பிரஸ் போய் கூப்பிடும் போது அவங்க எங்களுக்கு மறுப்பு, ஒண்ணுமே சொல்லல, எங்களால முடியாது அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லி அமைச்சாங்க. பத்திரிகையாளர்கள் யாரும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வருவாங்க. எப்படி வருவாங்க? கவர் ரெடியா இருக்கா? யாருமே தப்பா எடுத்துக்க கூடாது. இதுக்கு சரியான பதில் சொல்லுங்க எனக்கு. கவர் ரெடியா இருந்தா எத்தனை பேர் வேணாலும் வருவாங்க. ஆனா கவர் ரெடியா இருந்தா ஒருத்தரும் வர மாட்டாங்க. அந்த நியூஸும் அந்த பத்திரிகைக்கு போய் சேராது. அனல் பறக்கும் விவாதம். நீங்க எல்லாமே ஒரு கட்சி சார்பாவோ ஒரு இயக்கம் சார்பாவோ வந்திருக்கீங்க அப்படின்னும் இல்ல நடைமுறையை சொல்றோம். என்ன செய்தி பொய்யா இருக்கு, இவங்க பூதாகரமா போடுறாங்க, அந்த மாதிரியான தன்மை. நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. நாங்க தான் செய்தி வச்சோம், போன ஆட்சியில இன்னாருக்கு ஓட்டு போட்டா நீங்க தெருல நிப்பீங்கன்னு. நீங்க செய்தியை படிச்சு ஓட்டு போட்டீங்க, படிச்சு மதிச்சீங்களா? மதிக்கல, ஓட்டு போட்டீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? நாங்க இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்றத வந்து எவ்வளவு அழுத்தமா சொன்னோம். ஆனா அந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தா இவங்க கட்சி தலைவருடைய முகம் தான் தெரியுது எல்லாரும். எப்படி? இல்ல, கட்சி தலைவருடைய முகம் தான் தெரியுது. ஏன்னா அந்தந்த ஊடகத்தார், அந்தந்த கட்சி தலைவர் அவங்க சொல்லுகிற பிரகாரம் தான் செய்திகளை வெளியிடுறாங்க.
அந்த ஒரு பெரிய தலைவர் அவர் மூலமாக நடத்தப்படுகிற பத்திரிகையின் மூலமாக தான் செய்தி வெளியிடப்படுகிறது. அந்த செய்தி தான் பெருசா அந்த பத்திரிகையில வருதே தவிர, அதாவது உதாரணமா சொல்ல போனா இன்னைக்கு நிறைய போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது. அந்த பத்திரிகை அந்த கட்சி தலைவர் சம்பந்தமான செய்திகளை மாத்திரம் தான் என்ன பண்றாங்க, பெருசா வெளியிடுறாங்க. அப்போ இவங்க சொல்றதை எப்படி நான் உண்மையை நம்பி அந்த கட்சிக்கு நான் எப்படி ஓட்டு போட முடியும்? சார் ஒரு விஷயம் என்ன தெரியுமா சார், உண்மையால வந்து இப்போ ஓட்டு போட நினைக்கிற மக்கள் கிடையாது சார், பத்திரிகைக்காரங்க தான் சார். ஒரு சைடா ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க சார். அவங்க ஓப்பனா சொல்ல போனா கிளீனா வந்து ஒரு சைடு, இப்போ ஒரு கட்சியா அந்த கட்சிக்கு தான் ஃபுல் சப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க. மீடியானாலும் சரி, பத்திரிகைனாலும் சரி, வேற எந்த இதுவும் இல்லை. அவங்கள பத்தியே செய்தி வரும், ஆப்போசிட் பண்ற தப்பே தெரியாது. அவங்க பண்ற நல்ல விஷயங்கள், அவங்க பண்றது இதுவே தான் தெரியும். வடநாட்டுல பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மியை பயங்கரமா கொண்டாடினாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுச்சு, பிஜேபியை கொண்டாடினாங்க. சோ ஒரு கட்சி சார்பா இருக்குங்கிறீங்க. வேற 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 என்ன குற்றச்சாட்டு? கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சார் சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட ஓவரா எக்ஸாஜரேட் எடுத்துக்காட்டு சார் ஏதாவது. ஒரு சின்ன விஷயம் நான் எக்ஸாஜரேஷன் மட்டும் சொல்ல சார். நான் ஒரு 12 குடுத்தனம் வாழற ஒரு ஃபிளாட் சிஸ்டம் என்னோடது. நான் சென்னை சதர்ன் சைட்லேருந்து வரேன் சார், குரோம்பேட் அப்படிங்கிற ஏரியாலேருந்து வரேன். ரைட்டுங்களா? 12 குடுத்தனம் வாழறது. அங்கே ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் சார், ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு தண்ணி வரல, பாலார் வாட்டர்னு சொல்கிறாங்க சார். அது எங்கள் ஏரியாக்கெலாம் அதுதான் சப்ளையே மேக்ஸிமம். அந்த தண்ணி வரல. அந்த தண்ணி வரலங்கிறதுக்கு நான் போய் ஒரு கவுன்சிலர்கிட்ட சொல்கிறேன். அந்த கவுன்சிலரு ஓப்பனாக இஸ் ஆஸ்கிங் சம் மணி. ஒரு சின்ன பத்திரிகைனா நாடி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையே சார். வந்துச்சா இல்லையா பத்திரிகையில? வரவே இல்லை. நான் லெட்டராக எழுதி கொடுத்தேன் சார், வரவே இல்லையே. வேற வேற இதான் எக்ஸாம்பிள். செய்திகளை திருச்சி போடுறாங்க. உதாரணம், ரயில்வே ஊழியருக்கு 75 நாள் போனஸ் தராங்கன்னு போடுறாங்க. ஆனால் உள்ளபடி அவன் கட் ஆஃப் ரேட் வச்சிருப்பான். 3500 ரூபாய் கணக்கிட்டு வழங்கப்படும்னு போடுவான். ஒரு மாதம் ஒரு ஊழியருக்கு 50,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் என்ன நினைப்பேன் தெரியுமா? 2 மாதம் சம்பளம்னு கேட்டால் ஒரே நேரத்தில் ரயில்வே ஊழியருக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதா? செய்தி வந்து மீடியா ஆகும்போது 5 ரூபா கத்திரிக்காய் 10 ரூபாய் திடீர்னு. அதாவது இந்த பத்திரிகைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனைக்குரிய இடங்கள்ல அவங்க போகாம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க உடனே அந்த இடத்துக்கு வரோம். இதை நோவாம நோன்பு கும்புறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை தான் இவங்க பண்றாங்க. இவங்க வேலை பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு போகணும், அங்க என்ன நடக்குதுன்ற உண்மை நிலவரத்தை உள்ளது உள்ளபடி எழுதணும் சார். நாங்க ஒரு பத்திரிக்காரங்க எந்தெந்த இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னு போறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா எல்லா இடத்துலயும் ஒரு ஆள் இருக்க முடியாது. அதனால நீங்க எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா, இப்ப வந்து ஒரு விபத்து நடந்திருக்கு, இல்ல இந்த மாதிரி ஒரு குறைபாடு நடந்திருக்குன்னா எங்களுக்கு தகவல் வந்தா உடனடியாக நாங்க போயிட்டு செய்தியை கவர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் நாங்களே அப்படியே வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது நடக்க முடியாம காரியம். சார் ஒரு நிமிஷம், நான் நண்பர்ல இருந்து வர்றேன். எல்லாரும் முகத்தையும் பார்க்கும்போது கட்சி தலைவர்களாக தெரியுறீங்க. நாங்கள் உங்களை பார்க்கும்போது கட்சி தொண்டர்களாக தெரியுறீங்க. இதுல யார் கட்சியில இல்லை நான் கேட்குறேன். இன்னைக்கு ஒன்று தெரியுங்க, அதாவதுங்க பப்ளிக்கும் ப்ரெஸ் ஒன்று. அன்னைக்கு மகாகவி பாரதியார் நடத்தின சுதேச மிஸ்திர மாதிரி எங்களுக்கு உரிமை அங்கே கிடையாது. அரசியல்வாதிகளோட ஊடகம் எல்லாம் அவங்களோட உடைமையாகி போயிடுச்சு. அவங்க கல்லாவில் தூங்குது. இன்னைக்கு நாங்கள் வந்து அடிமைகள். நாங்கள் இன்னைக்கு அடிமைகள். ஏன்னா நாங்கள் ஊடகத்தில் ஆரம்பிச்சு வரும்போது புரட்சியாளரை வந்தோம். அந்த புரட்சி எங்களை விட்டு போகல சார். நீங்க அதெல்லாம் உண்மையா எழுதுறீங்களா சார்? நீங்க பத்திரிகைக்காரங்க அரசியல்வாதி பண்றதா எழுதுறீங்க, அதெல்லாம் உண்மையா எழுதுறீங்களா பத்திரிகையில? நீங்க வந்து இந்த வாதத்தை வைக்க வேண்டியது அந்தந்த பத்திரிகை உரிமையாளர்கிட்ட. எங்க ஓனர்களை வரவீங்க, கேளுங்க. நாங்க பணியாளர்கள். கொலைக்கும் கற்பழிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே தவிர பொதுவான சேவைக்கு எதனா முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஒரு ரோடு பள்ளமா இருக்குன்னா அதை எடுத்து முன்னாடி போட்டு எழுதுறீங்களா? நான் தான் சொல்றேங்க, என் கண்ட்ரோல்ல என் ஊடகமே இல்லைன்ற நீங்க வந்து ரோடு பள்ளமா இருக்குது, வீடு பள்ளமா இருக்கு. எப்படிங்க இது? எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுங்களா? நாங்க சம்பளம் இல்லாத பத்திரிகையாளர் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? எங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? எங்க கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நீங்க அவர் கேக்குறாரு நம்பர் தருவேன் நோகாம நோம்பூர், நீங்க சம்பளம் தரீங்களா சார்? அவரு சொல்ற விஷயம் வந்து இப்போ 7 கோடி மக்களுக்கும் அவர் நடுநிலையான ஒரு செய்தியை சொல்லும் பொழுதுதான் அந்த மக்கள் ஒரு நடுநிலையான கட்சிக்கு ஓட்டு போடணுன்றதை யோசிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இவர் ஒரு இடத்துக்கு ஓட்டு போடுன்னுவாரு, அவர் ஒருத்தருக்கு ஓட்டு போடுன்னுவாரு. இதுதான் உண்மையான கட்சின்னு அவர் சொல்லுவாரு. அவர் தான் உண்மையான கட்சி. அப்ப நாங்க யாருக்கு ஓட்டு போடுறது? நான் வந்து பொதுமக்களா கட்சிக்காரனா? சில நிதர்சனமான விஷயங்களை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு வந்து பத்திரிகைகள் வந்து ஒரு 20-30 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு மக்கள் சேவைக்காக வந்த பத்திரிகைகள்ன்றது மிக மிக குறைவு. இன்னொன்று சொல்ல போனா நேஷனல் மீடியா, ரீஜனல் மீடியாஸ்லயும் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே முதலாளிகள் கையில போயிடுச்சு. ஆயிரக்கணக்கான பத்திரிகைகள் இருக்கலாம், சிறு பத்திரிகைகள். அதுல உண்மைகள் எல்லாம் எழுதப்படுது, அது யாருக்கும் போய் சேர்றதில்ல. அவங்க எவ்வளவோ போராடியும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியறதில்ல. அப்ப சேர்ற பத்திரிகைலாம் எதுக்கு போகுது? ஜனங்க பாக்குற டிஆர்பி ரேட்டிங்குள்ள எல்லா மிகப்பெரிய சேனல்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியோட இமேஜை உயர்த்துறதுக்கும் அவங்களுடைய எதிரிகளை அவதூறு பண்றதுக்கும் தான் அது பயன்படுது.
இதுல பத்திரிகையாளர்கள் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஊடகம்னு பொதுவா சொல்லிட முடியாது ஒரு விஷயத்த. ஊடகம் இப்ப ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஊடகவியலாளர்கள் வேறு, உழைக்கும் பத்திரிகையாளர்கள் வேறு, ஊடக முதலாளிகள் வேறு. ஊடக முதலாளிகள் யாரும் ஊடகவியலாளர்கள் இல்லை. அதுதான் இன்றைய நிலைமை. பாரதியார் பத்திரிகை நடத்தினா அவர் பத்திரிகையாளர். சார் நான் அடிப்படையா கேட்கிறேன், எவ்வளவு வலியா சார் இருக்கு? நீங்க நடுநிலைமையோடு ஒரு கரெக்டா நடந்த ஒரு விஷயத்த ரத்தமும் சதையுமா எடுத்துட்டு போய் எழுத கொடுத்து அச்சுக்கு வரணும், மக்கள் பார்வைக்கு படணும்னு நினைக்கிறப்ப அது முற்றிலுமாக மறுக்கப்படும் போது உங்களுக்கு ஏற்படுற வலி எப்படி? முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. 8வது பக்கத்துல 8வது பத்தியில 4 வரியில அந்த செய்தி போடுவாங்க. எப்படி? இல்ல அதான் அது வந்து அந்த வலி மிகப்பெரிய வலி கண்டிப்பா இருக்கும். ஒரு எவ்வளவு பெரிய விஷயம், முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மறைக்க முடிகிறது இன்றைய பத்திரிகையாளர்கள் நடுவில், இந்த பத்திரிகை முதலாளிகள் நடுவில். எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு கனிம கொள்ளை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த பத்திரிகையிலும் வர முடியவில்லை. அதுக்கு மிக ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா வந்து சமீபத்துல ராஜேஷ் சர்தேசாய்ன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னணி பத்திரிகையாளர் வந்து தேர்தல் முடிந்த உடனே அவருடைய வேலையை வந்து ராஜினாமா பண்றார். அது காரணம் அந்த ஊடகத்தை, அந்த ஆங்கில தொலைக்காட்சியை மிகப்பெரிய ஒரு இந்திய நிறுவனம் வந்து அதை வாங்கியிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள் அந்த செய்தி தொலைக்காட்சியில எப்படி வரும்? மக்களுக்கான தொலைக்காட்சி அது எப்படி இருக்க முடியும்? அதை தான் வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறீங்களா? இந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? நாங்க நல்ல செய்தி உங்களுக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு செய்தியும் கொடுக்கணும்ன்றது தான் எங்களுக்கு எண்ணம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதாவது எடிட்டோரியல வந்து அவங்க ஏத்துக்குவாங்க, எடுத்துக்க முடியாது. ஆனா அப்பதான் எங்களுக்கு வலி இருக்குது. ஐயோ இந்த செய்தி போட்டுமே அவர் நாளைக்கு ஒரு சத்தம் போடுவாரு அப்படின்னு கேட்கற கேள்வி கரெக்டான கேள்விதான். இதுதான் உண்மையான சம்பவம். ஏன்னா அங்க போறப்ப அது கட் பண்ணுவாங்க. நான் என்ன பாக்குறேன்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. ஒரு பொதுமக்களுடைய புத்தியில வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு நியாயமான செய்திகளை போடாத போது அவங்க மேல ஒரு சந்தேக பார்வை வருது. ஆனா இதுல வந்து ஒரு பக்கம் அவங்க வந்து தனிநபர்களாக சில சமயம் அவங்க வந்து இந்த மாதிரி கவர் வாங்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தாலும் பல சமயம் அவங்க நேர்மையா இருக்கும் போது அவங்களுடைய கைகள் வந்து கட்டப்படுறது. அவங்களுடைய கைகள் கட்டப்படுவதற்கு காரணம் அவங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனம். சார் ஒரு நிமிஷம், திரும்ப திரும்ப இந்த கவர் வாங்குறேன்னு சொல்றீங்க இல்லையா, அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஊதியம் இல்லாம எதுவும் பண்ணல. ஆனா இது வந்து கவருங்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி என்னமோ எங்களை ஏதோ பிரைப் பண்ணி அதுக்காக நாங்க எழுதுறோம்லாம் கிடையாது. கிளீன் இந்தியான்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்றாரு, அது கமல் பண்ணாங்க, எல்லாம் பண்ணா கூட அதெல்லாம் வந்து we are giving the news to you and you come to know. ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். கவர் பத்தி சொன்னீங்கல்ல, 100% உண்மையான விஷயம். அது பெரிய பெரிய விஷயங்கள்ல மட்டும்தான் இந்த மோடி பண்றாரு, கமல் சார் பண்றாரு அதெல்லாம் கொடுத்துருவீங்க. பட் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவர் கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது. தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நண்பர் கோபம் கொப்பளிக்க பேசினாலும் நியாயத்தை பேசினார். ஒரு போராளியா தான் நான் உள்ள வந்திருக்கேன். இன்னைக்கு ஊடகம்லாம் வேற மாதிரி இருக்கு, அச்சுத்துறை வேற மாதிரி இருக்குங்கிறத சொன்னாரு. பேசிக்கா கவர் கொடுக்கறது கல்ச்சர் ஆயிடுச்சா? நீங்க கவர் கொடுத்து ஒரு மேட்டரை கொடுக்கறதுனால இந்த கவர்னால நாங்க போய் போட்டுற முடியாது. நீங்க சொல்ற விஷயத்த தவறான விஷயத்த போட்டுற முடியாது. அல்லது நீங்க கவர் கொடுக்காததுனால உங்களுக்கு எதிராக இன்னொரு உங்களுக்கு சாதகமாகவும் போட முடியாது. இது வந்து சூழ்நிலை, இது சம்பிரதாயம் ஆயிடுச்சு. அது சம்பிரதாயம் ஆயிடுச்சு. கவர் கலாச்சாரங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஆனா கவர் இருக்குதான் செய்யுது. கேளுங்க, அது எந்த இதுல இருக்குன்னா வியாபார நோக்கான செய்தியில. இப்போ ஒரு சினிமா ஒரு நிமிஷம் ஒரு சினிமா வெளியிடுறாங்க, அந்த சினிமாவை பத்தி விமர்சனம் ஒரு பத்திரிகையில வருது. அது நல்ல விமர்சனமா வரணும், இல்ல அந்த படம் மோசமான படம் போகணும், அதுக்காக கவர் வாங்குறாங்க, எழுதுறாங்க. அதே மாதிரி ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட் ஒரு வெளியிடுறாங்க, மார்க்கெட்ல சந்தையில வருது, இந்த சந்தையில வந்து இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு அந்த கம்பெனிக்காக சொல்லணும், அதுக்கு கவர் வாங்கி எழுதுற பத்திரிகை இருக்காங்க. ஆனா ஒரு ஏழைக்கு அநீதி நடந்தத, ஒரு பாலியல் வன்கொடுமைய ஒரு கவர் வாங்கிட்டு ஒரு பத்திரிகையார மாத்திலாம் சொல்ல முடியுமா? உங்களால? எந்த காலத்திலையும் முடியாது. அப்படி ஒரு செய்தியை எந்த பதிவும் வெளியிடவே மாட்டான். கவர் சொல்லியிருந்தோம்ல, அந்த திருநங்கைகளுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஊடகத்துல பிராங்கா எங்க கிட்ட கேட்டாங்க, வந்தா எவ்வளவு தருவீங்க? ஒரு ஊடகமா இருந்தாலும் இப்ப அங்க நாங்க பண்ணது எதுக்குமே தெரியாம போச்சு. நாங்க அதை எதுக்கு பண்றோம்? 4 பேருக்கு தெரியணும், 4 பேர் அவேர்னஸ் அடையணும் அப்படின்றதுக்காக தான் பண்றோம். அது எப்படி முடியும்னா மீடியாவால தான் முடியும், பிரஸ்ஸால மீடியாவால தான் முடியும். அப்போ அதுக்கே வந்து வழி வந்து தகுதிக்கப்படுது எங்களுக்கு. ஸோ அப்போ நாங்கள் கேட்கும் போது அவங்க வந்து முடியாது, நீங்கள் எவ்வளோ இது பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க சார். நாங்கள் இதுமாரி வாலண்டியர்ஸ் பண்ணுறோம், அதனால நாங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து கூட பண்ணல, வாலண்டியர்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறோம் சார், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்ன பதில் சரி சரி வரோம் அப்படின்னாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுக்கவே இல்லை. அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு மறுக்க தான் பட்டுது. ஒரு அநீதியான செய்திக்கு கவர் வாங்கிட்டு ஒரு பத்திரிகையாளன் எழுதுனான்னா அவன் பத்திரிகையாளனே கிடையாது. அப்படி ஒரு பத்திரிகையாளன் கிடையாது, அவரு பத்திரிகையாளனே கிடையாது. முதல்ல சொன்னேன், அறிவுறுத்துதல், அறிவித்தல், சமுதாயத்துக்கு இது பொறுப்புணர்ச்சியோட நடக்கணும் அப்படிங்கிறதுனால எங்க பத்திரிகை வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தாலும் கொள்கைக்காக நடத்துற பத்திரிகை விடுதலை பத்திரிகைன்னு சொல்லி பெரியார் நானே அச்சு போட்டு
யாருமே வாங்கலனாலும் நான் மட்டுமே படிப்பேன் அப்படி இந்த பத்திரிகை நிறுத்த மாட்டேன்னு சொன்ன தந்தை பெரியார். அந்த பெரியார் துவக்கின அந்த பத்திரிகை விடுதலை பத்திரிகையில நான் இன்னைக்கு 15 வருஷமா நான் செய்தியாளராக இருந்துட்டு இருக்கேன். இதுவரையிலும் கவர் வாங்கினது கிடையாது, எப்பவும் வாங்க மாட்டேன். விடுதலையை நோக்கிய பயணம் தான் நிஜமா ஒரு நல்ல ஊடகத்துல அல்லது பத்திரிகை துறையில விடுதலையை நோக்கிய பயணமா நிச்சயமா அதை பார்க்கலாம். காரசாரமான விவாதம் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த அரங்கம் தான் இருக்க போகுது அப்படிங்கறதும் தெரியும். ரிப்போர்ட்டர்ஸ் வெர்சஸ் பப்ளிக் பேசிட்டு இருக்கோம். ஒரு நிகழ்ச்சி மேலும் மெருகூட்டுறதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க நம்மள்ட்ட. எழுத்தையே வாழ்க்கையாக கொண்டு தலையங்கமா இருக்கட்டும், பத்திரிகை துறையில வரக்கூடிய பல்வேறு சர்ச்சைகளை கூட தன்னோட கிரியேட்டிவிட்டியில இந்த நியூஸ் எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு ஆழத்தை சிந்திச்ச ஒரு எழுத்தாளர், நான் ரொம்ப விரும்பி நேசித்து படிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் சமஸ் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. இன்னொரு பக்கம் குழந்தைகளோட மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம். சில்ட்ரன்ஸ் எப்படி நேருஜி சொன்னாரோ அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் தான் அடுத்த இந்தியாவோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட புகுத்தக்கூடிய ஒரு பத்திரிகையில இருந்து நண்பர் தெரியாம வந்திருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படிக்க வைக்கணுங்கிற காரணத்துக்காக இது ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது, பட் அவங்க இது ஒரு ஊழல் தான். நடிகையுடன் ஓட்டம், ஒய்யோ எந்த நடிகைன்னு தெரியலையே, நமக்கு ஒரு கியூரியாசிட்டி. போய் பார்த்தா ஆந்திரால ஒரு குக்வாமத்துல துணை நடிகையா இருந்த தோழியா கூட இருந்திருக்கலாம், தெரியாது. படிக்க வைக்கணுங்கிற ஆர்வம், அதையும் தாண்டி செய்திகள்லாம் ஜாஸ்தியா இருக்கும். பட் அப்படி ஒரு கேப்ஷன் கொடுத்தாதான் நம்ம படிப்போங்கிற ஆர்வத்தை தூண்டுற விஷயமா இருக்கும். அது எப்படி பாக்குறீங்க அந்த பத்திரிகை துறையில? அது அவங்க அந்த ப்ரமோ வந்து இது ப்ரமோட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் உள்ள செய்தி போய் பார்க்கும்போது அப்படி டைல்யூட் ஆயிருக்கு. என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு பார்த்துட்டே இருந்தா அது செய்தி வேற மாதிரி போயிடும். இன்னும் சொல்ல போனா சில செய்திகள்லாம் வந்து டே ஃபுல்லாவே வந்து ப்ரமோ கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த செய்தியில இதை காணுங்க, மறக்காதீங்க அப்படின்ட்டு எல்லாம். நான் எதையும் விளம்பரப்படுத்த வரல, நாங்க கேட்கிறோம், எங்களோட உரிமை ஆஸ் அ பப்ளிக்கா இருந்துட்டு நான் கேட்கிறேன். அது ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் சொன்னாங்க, ஐ ரியலி அக்செப்ட் தட். அவங்க வந்து அவங்களோட இயலாமை நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன இருந்தாலும் அந்த நிர்வாகத்துக்கு தான் இருக்கு எல்லா நியூஸுமே. இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் சொன்னாலும் அது வந்து நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து வெளியில வருது அப்படின்னும் போது பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அப்ப சமஸ்தர், இது இங்கதான் உங்களோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா பண்ணணும்னு பாக்குறேன். நிறைய ப்ரெஷர் இருக்கும், இதை எழுதாத, இதை பண்ணாத, இதை வைக்காதன்னு. கீழே இருந்தும் அதே மாதிரி இதை செய்ய வையின்னு இருக்கும். நீங்க உங்க மூளையை கேட்டு தான் செயல்படுத்துவீங்க. நான் கேட்கிற கேள்வி தான், நடுவோ குருவோ சிறுவோ பிரம்மாண்டமான பத்திரிகையோ நான் தரம் பிரிக்க விரும்பல. பொதுவா ஊடகத்துல இந்த மாதிரியான கவர்ச்சிக்கான விஷயங்கள் ஜாஸ்தியா வருது. ஆழமா சொல்ல வேண்டிய விஷயத்த அப்படி சட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பார்வை சமஸ்தர் எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு பத்திரிகையாளன், நான் இன்னைக்கு எழுதுறத மதிக்கிறாங்க. இன்னைக்கு நான் போய் பல விஷயங்களை பேசுறேன். எல்லாத்துக்கும் மேல 5ஆம் தேதி நான் சம்பளம் எதிர்பார்ப்பேன். அது ஒரு நிறுவனம். இது அடிப்படை புரிதல் உள்ள ஒரு விஷயம். 2வது விஷயம், தமிழ்நாட்டையே எடுத்துக்குவோம். நம்ம இந்திய அளவுல பேச வேணாம், சர்வதேச அளவுல பேச வேணாம், தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டா இன்னைக்கு தமிழோடைய மிகப்பெரிய பத்திரிகைகள் அப்படின்னு வணிக ரீதியா அறியப்படக்கூடிய எல்லா பத்திரிகைகளுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. உதாரணமா தி இந்து 136 வருஷம் பழமையான நான் பணியாற்றக்கூடிய இந்து நிறுவனத்தினுடைய முதல் தலையங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இது. எங்களோட பத்திரிகையோடைய மிக எளிய இலக்குகள் நேர்மை. மக்களுக்கு பிடித்தமானதை சொல்றது இல்லை, மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்றது. அவங்கள சங்கடப்படுத்தினாலும் பரவாயில்லை, சங்கடப்பட வைக்கக்கூடிய உண்மைகளை பகிர்ந்துக்கிறது. அதுதான் எங்களுடைய முக்கியமான இலக்குன்னு சொல்லி 136 வருஷத்துக்கு முன்னாடி வரையறுக்கிறாங்க. அப்புறம் அதோடைய காலகட்டத்தை பாருங்க. மதச்சார்பின்மைக்கு வலுவான தூணா இன்னைக்கும் தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவிலையும் எவ்வளவோ ஒரு சங்கடமான சூழல்ல இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுவும் 136 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு. மதச்சார்பின்மையை பொறுத்த வரைக்கும் மிக 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 உறுதியாக நாம் கடைபிடிக்க வேண்டியது வந்து அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படிங்கிறத அந்த தலையங்கத்தின் பேரே நமக்கு நாமேங்கிறது தான். அதாவது பத்திரிகையை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் தனக்குத்தானே எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியாக தான் அது வந்திருக்கு. தமிழில் நாங்கள் கொண்டு வரும்போது அதை கொண்டு வந்தோம். என்னுடைய சார்ந்திருக்கிற நிறுவனம்னு நான் சொல்ல, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். தினமணி ஆரம்பிக்கும் போது தினமணி வந்து எப்போ கோயங்கா கையில் வந்துச்சோ அதுக்கப்புறம் அதற்குன்னு ஒரு பார்வை இருந்துச்சு. அந்த பார்வையிலேருந்து அவங்க ரொம்ப காலம் விலகலை. நீண்ட காலம் அந்த இதில் இன்னைக்கும் வந்து தினமணி எடுத்தீங்கன்னா அதில் பெரிய விளம்பரங்கள் இருக்காது. தினமலர் வந்து குமரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டோட சேர்ந்ததில் அதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அந்த சுதந்திர போராட்டத்தை குமரி மாவட்டம் கேரளாவோட போயிடாமல் திருப்பி இங்கே கொண்டு வந்ததில் தினமலருக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு. தினமணிக்கு அதே மாதிரி ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. தமிழ் சார்ந்து, தமிழ் இனம் சார்ந்த விஷயங்கள்ல, மொழி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய வரலாறு அவங்களுக்குன்னு இருக்கு. இப்போ என்ன அளவில் நான் சொல்றேன், நான் வந்து இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பத்திரிகைகள் என்று சொல்லக்கூடிய தினமணியில, விகடன்ல, இப்போ இந்துல இருக்கேன். நான் எழுதக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே வந்து அரசாங்கத்துக்கு ஓப்பானது கிடையாது.
எல்லாரையுமே சங்கடப்பட வைக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் குறைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு எழுத்தாளராக தான் நான் அறியப்பட்டிருக்கேன். நான் எழுதியிருக்கக்கூடிய பல எழுத்துக்களை வந்து எந்த விதத்திலும் யாருமே கட்டுப்படுத்தினதே கிடையாது. எனக்குன்னு சில விதமான கட்டுப்பாடுகளை, சுய கட்டுப்பாடுகளை நான் உருவாக்கிக்கிறேன். அந்த கட்டுப்பாடு நிறுவனத்தின் சார்பில் கொடுக்கப்படுறது இல்லை. எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையுமே போட்டுடைத்த மாதிரி பேசுறது வேற. ஆனால் ஒரு பத்திரிகையானதுக்குன்னு நான் எல்லாத்தையும் விமர்சிக்கக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குங்கும் போது தான் நான் அதிகமான கட்டுப்பாடுகளை எனக்கு உள்ளே விதிச்சுக்க வேண்டியிருக்கு. மிக முக்கியமா அதற்கான ஆதாரங்கள் வேணும். எவ்வளவோ உண்மைகள் இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கு. அப்ப நிரூபணம்ங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான தடைச்சுவர். ஆனா அதே அளவுக்கு அதற்கு வந்து ஜனநாயகத்துல மிக முக்கியமான பங்கு இருக்கு. ஒரு பத்திரிகை நினைச்சா எல்லாரையும் வந்து அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? அந்த சட்ட ரீதியான தடைகள்லாம் இல்லைன்னு சொன்னா இது தவறானவர்கள் கையில போனா இந்த சுதந்திரம் என்ன ஆகும் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்க வேண்டியது. முரண்பாடு தான் வாழ்க்கைங்கிறீங்க. அந்த முரண்பாடு இருக்கு இல்ல, இதை நான் முரண்பாடுன்னு சொல்லல, இது சுய கட்டுப்பாடுன்னு சொல்றேன். இதை வந்து நான் வந்து நிறுவனத்தின் சார்பில் அப்படி திணிக்க சொல்லல. இதற்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜனநாயகத்தை நம்ம வந்து ஒரு விரிந்த பார்வையில பார்க்கணும்னு சொல்றேன். ஈவன் இப்ப பொதுவான பத்திரிகைகள், பெரிய பத்திரிகைகளை நான் எடுத்துக்க விரும்பல, அதை ஒரு பக்கம் வைங்க. நமதி எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, முரசொலி எடுத்துக்கங்க, விடுதலை எடுத்துக்கங்க, தீக்கதிர் எடுத்துக்கங்க, இன்னும் அடுத்ததா வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு பெரிய பத்திரிகை ஆரம்பிக்கட்டும், அந்த பத்திரிகைக்கு சேர்த்தே நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது எல்லாத்தையுமே நம்ம விரிவான பார்வையில பார்க்கலாம். ஏதோ அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் கட்சி கொள்கையை மட்டும்தான் சொல்றாங்க அப்படிங்கிறது இல்லை. பத்திரிகைங்கிற ஊடகமே தமிழ் சமூகத்துக்கு வந்ததுக்கு ஒரு 200 வருஷத்துக்குள்ளார உள்ள ஒரு சரித்திரம் தான் இருக்கு. இது முழுக்க முழுக்க காலனி ஆதிக்கத்திலேருந்து நமக்கு வந்தது. ஒரு விதத்துல பார்த்தா ஆங்கிலேய ஆட்சியிலேருந்து வந்த நல்ல விஷயம் அப்படின்னு இதை சொல்லலாம். இன்னொரு பக்கம் கூடுதலா அதே மாதிரி காலனி ஆதிக்க ஆட்சியினுடைய கலாச்சாரத்திலேருந்து வந்ததுனால சில அடிமைத்தனமும் அதோட இயல்பிலேயே புதைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்துட்டு வர்றதுதான் தமிழ் பத்திரிகையோட சரித்திரமா இருந்திருக்கு. இந்துவுடைய வருகையே அப்படிதான் நடந்திருக்கு. ஒரு உயர் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி நியமனத்துல சுதேசி விஷயம் வந்து அடி வாங்கப்படுது. ஒரு இந்தியரை வந்து மேல கொண்டு வர்றதுல இந்திய உணர்வு, சுதேசி உணர்வு மிக்க ஒரு நீதிபதி வந்து அந்த பதவிக்கு வரும்போது அவருக்கான பிரச்சனைகள் வரும்போது அந்த குரல்கள் வந்து வெளியில் அழுத்தப்படுது. அரசாங்கத்தின் ஆதரவா, அன்னைக்கு ஆங்கிலேய ஆட்சியின் ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்களா எல்லாம் இருக்கிறதுனால இதை செய்யணும்னு சொல்லி வெறும் 6 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் இந்துங்கிறது. ஆக எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மக்கள் வெர்சஸ் ஊடகம் அப்படின்னு பார்க்கறதை விட சில விஷயங்களை நம்ம கத்துக்கணும், சில விஷயங்கள் அவங்க கத்துக்கணும். இப்படி ரெண்டு பரஸ்பர பகிர்தலா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். நண்பர் சமஸ் சொன்ன கருத்தோடு பெரும்பாலும் நான் உடன்படுறேன். தமிழகத்தில் பெரும்பாலான பத்திரிகைகள் ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கு. குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சமூக மாற்றங்கள், சமூக புரட்சிகள் எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருக்குது. ஆனால் இன்றைய நிலை அப்படின்னு சொல்லும்போது தான் பொதுமக்களுடைய நிறைய ஆதங்கங்கள், அதை நம்ம காது கொடுத்து கேட்டு தான் ஆகணும். ஏன்னா சில தேவையற்ற செய்திகள் பெருசாக்கப்படுது அப்படிங்கிறதுல உண்மைதான். அதுலேருந்து தான் நம்ம தொடங்கி ஆகணும். அதுக்கு வந்து பத்திரிகையாளர்களை மட்டும் குறை சொல்லி பயனில்லை, பத்திரிகை நிறுவனங்களை மட்டும் குறை சொல்லி பயனில்லை, பொதுமக்களை மட்டும் குறை சொல்லி பயனில்லை. இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாக மாற்றங்கள் கொண்டு வரணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். டாக்டர் கலாம் இஸ்ரேல் போயிருந்தார். அங்கே அவர் போய் இறங்குற நைட்டு ஒரு பெரிய வெடிகுண்டு விபத்து, வெடிகுண்டு ஏவப்படுது, ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அடுத்த நாள் காலையில் அவர் சைக்கலாஜிக்கலாக அதுதான் ஹெட்லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேப்பர் வாங்கி பார்க்குறாரு. அங்கே உள்ள டாப் மோஸ்ட் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி, ரஷ்யாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வந்த ஒரு விவசாயி பாலைவனத்தை சோலைவனமாக்கிய செய்தி. இதுதான் தலைப்பு செய்தி. நண்பர்கள் கேட்டாங்க, நம்மாழ்வாரை பற்றி எவ்வளோ சொல்கிறோம். சொல்லப்படுது போதுமானது அல்ல. விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பெரிய செய்திகள் இருக்கு. நான் வந்து ஒரு விவசாய பட்டதாரி, பிரபலமான தொலைக்காட்சிகளில் செய்தி ஆசிரியராக இருந்திருக்கிறேன். நான் விரும்பியதை கொண்டு சேர்க்க முடியவில்லை. இது நான் சொல்லக்கூடிய மனசாட்சி உண்மையான சூப்பர். எனக்கு தெரிந்து ஒரு விவசாயி, அவர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் ஒரு பொன்னி நெல் பயிர் செய்திருக்கிறாரு. ஒரு அருமையான டெக்னாலஜி, இன்னும் விவசாயத்துறை முழுக்க பிரபலமாக்காத ஒரு டெக்னாலஜி. அவங்க சில முயற்சி பண்ணுறாங்க, பட் முழுமையாக ரீச் ஆகலை. மீடியா யாரும் தொடாத டெக்னாலஜி, திருந்திய நெல் சாகுபடி அப்படின்னு ஒரு உத்தி. அந்த நெல் சாகுபடி முறையை பின்பற்றினால் செலவு பாதியாக குறையுது, வருமானம் 2 மடங்கு மாறுது. இதை எவ்வளோ பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? அந்த விவசாயி என்கிட்ட சொல்கிறாரு, நான் ஆக்சுவலாக ஒரு தொலைக்காட்சி பேட்டி எடுத்தேன், அப்போ கூட அவர் ஃப்ரீயாக பேசலை. எல்லாம் முடிஞ்சு பேக்கப் பண்ண அப்புறம் சொல்கிறாரு, இந்த பொன்னி நெல் போட்டிருந்தேன், இந்த டெக்னாலஜி பண்ணதுன்னு ஒரே காரணத்தினால அந்த விளைச்சல் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த நெல் மணிகள் பூத்து குலுங்குகிற அழகை பார்ப்பதற்காகவே
5 வாட்டி சைக்கிள் எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு போவேன்றார். என்ன ஒரு டச்சிங் செய்தி பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஏன் மீடியா கொண்டு வரக்கூடாது? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஏன்னா நான் சொல்றேன், ஊடகங்களுடைய கடமை இதாக இருக்கணும். இன்னைக்கு எல்லாரோடைய கன்சர்னும் இதான். நீங்களும் சரி, ஊடக நண்பர்களும் சொல்றது, நாங்கள் விரும்புகிறோம் டிஆர்பி ரேட்டட் ஜேர்னலிசமா டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஜேர்னல். இதுதான் அடிப்படை கேள்வி. ஒரு விஷயத்தை பெருசா எடுக்கிறீங்க, சாந்தன், முருகன், 5 மீனவர்களோட தூக்கு, இதெல்லாம் பெருசா எடுக்கிறீங்க. அந்த ஃபாலோ அப்ஸே இல்லையே சார். ஒரு 2 நாள்ல அந்த செய்தியை தூக்கி எங்கேயோ போட்டுறீங்க சார். மறுபடியும் இன்னொரு செய்தி ஆக்கிரமிக்குது சார். அது ஏன்? ஒவ்வொரு செய்தியுமே வந்துட்டு எப்பவுமே ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் இப்போ வந்துட்டு இப்போ ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியா இருக்கட்டும், இல்லை விடுதலை நீதிமன்ற செய்தியா இருக்கட்டும், அந்த நேரத்துல தான் மக்கள் அதை பரபரப்பா படிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே அந்த செய்தி வந்துகிட்டு தான் இருக்கு. அந்தந்த சூழல் வரும்போது தான் மக்களுக்கு வந்துட்டு அது கவனிக்கப்படுது. அதுல ஒரு அரசியல் வியாபார தந்திரமும் இருக்கு. இருகோடுகள் தத்துவம் மாதிரி நமக்கு எதிராக ஒரு பரபரப்பான விஷயம் நடக்கும்போது இன்னொரு அதை விட பரபரப்பா ஒரு சொல்லி அதை அப்படியே அழுத்துறது அது நடந்துட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு நீங்க ஏற்கனவே கேட்ட செய்தி தொடர்பா விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கவர் 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 ஜேர்னலிசம்ங்கிற விஷயம் சொன்னீங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் முறையில் அது ஒரு வருத்தமான செய்தி. அந்த கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும். அதுல ஊடக நிறுவனங்கள் முன்முயற்சி எடுக்கணும். ஏன்னா அப்படி சில நிறுவனங்கள் முன்முயற்சி எடுக்குது. அத்தகைய நிறுவனங்கள்ல இருந்து வரவங்ககிட்ட யாரும் கவர் கொடுக்கவும் மாட்டாங்க, இவங்க வாங்கவும் மாட்டாங்க. ஏன் எல்லா பெரிய நிறுவனங்களும் அதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. பின்பற்றினால் சில நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, சம்பளம் இவ்வளவுதான் தருவேன், நீ வாங்கிக்கோ. இது வெட்ககரமான விஷயம். ஊடக நிறுவனங்கள் இதுல இருந்து முன்முயற்சி எடுத்து நிறுத்த வேண்டும். எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? நான் மறுபடியும் சொல்றேங்க ஐயா. நாங்க பத்திரிகை துறைக்கு வரும்போது உண்மையிலேயே ஊடகம் நல்லா இருந்துச்சு. என்னால் சமூக போராளியாக இருந்து காப்பாற்ற முடியாமல் பேனான்ற ஆயுதத்தை எடுத்து இந்த சமுதாயத்தில் 4 ஏழை பாலைக்கு செய்யலாம்னு படித்த படிப்பை விட்டுட்டு பெற்றோர் சொல்லே விட்டு தட்டி கழிச்சிட்டு நான் ஃபீல்டில் வரும்போது 4 ஆண்டுகள் என்னோட ஆசையும் லட்சியமும் இதுதான் நினச்சேன். 5ஆவது ஆண்டு ஆட்சியாளர் கையில் பத்திரிகை மாறும்போது அந்த 5 ஆண்டு காலத்தில் நான் வாங்கிய விரோதங்களை காப்பாற்றிக்கத்தான் இன்னைக்கு நான் ஒரு போலியா பத்திரிகையாளராக என்ன காப்பாற்றிக்க சுற்றிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எவ்வளியோ நான் ஒரு நெற்றிகன் பத்திரிகையில் இருக்கேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அப்பட்டமான உண்மைகளை குற்ற புலனாய்வுகளை ஆதாரம் கூட இல்லாமல் நாங்கள் தைரியமாக அடிப்போம். அந்த மாதிரி பல செய்திகளை பார்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்கட்சி ஒரு பிரபலமான ஒரு மேலே ஒரு செய்தி வச்சதால என் குடும்பத்தை காலி பண்ண 6 மாதம் என்னோட சொந்த வீட்டையே அனாதையா விட்டு ஓடி போய் இன்னொரு மாவட்டத்தில் தலைமறைவாக இருந்தால் இங்கே வந்திருக்கேன். அந்த 5 ஆண்டு காலத்தில் நான் போராளியாக எடுத்த ஆயுதம் உண்மை. இன்னைக்கு நான் எடுக்கிற ஆயுதம் உண்மை அல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் வாங்கிக்கிட்ட சாபங்கள்லேருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் ஒரு கவசத்தை போட்டிருக்கேன், நிருபர் என்ற கவசத்தை. நான் நீங்கள் சொல்கிற மாதிரி சூடு சோறனோட பேனாவை தூக்கி போட்டு போனேன்னா, நான் போனேன் என் பொண்டாட்டி முண்டச்சியாக தான் இருக்கணும், என் குழந்தை எந்த அனாதை ஹாஸ்டலில் இருக்கும்னு தெரியாது. கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற சினிமாக்காரனுக்கெல்லாம் கோடி கோடியாக கொட்டி இடமொதுக்கி பெருங்குடியில் வீடு கட்ட அரசாங்கம் ஒத்துழைக்குது. ஏன்னா அந்த ஆட்சியில் இருந்தவர் சினிமாக்காரன், இந்த ஆட்சி சினிமாக்காரங்க. நான் பத்திரிகைக்காரன், 1000 பேர் இருந்து 1 கோடி பேருக்கு வாழ்க்கை கொடுத்த பத்திரிகைக்காரன் எனக்கு ஒரு இடம் தர மாட்டேன்றான், இலவச பஸ் பாஸ் கொடுக்க மாட்டேன்றான். எவ்வளவு கவலை எங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா நீங்களும் நாங்களும் வேறு இல்லை, நகமும் தசையும் மாதிரி. நீங்க ஆதரிச்சா தான் நாங்க. இன்னைக்கு வாசர் எல்லாம் பத்திரிகை படிக்க நிறுத்திட்டாங்கன்னா, எப்பாற்பட்ட கொம்பன் பத்திரிகை நடத்தினா கூட அவன் வீட்டில் அடுக்கி வச்சுட்டு உட்காந்து சாம்பிரானுதைங்க போடணும். நீங்க தாயா நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓனர். அதனால எங்களோட வருத்தத்தை ஒரு தாய் தகப்பன் சகோதரன்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். என்னோட ஒரே ஒரு கோரிக்கை, மத்திய மாநில அரசுகள் அரசியல் கட்சி சார்பில் அரசியல் பிள்ளை நடக்கக்கூடிய பத்திரிகைகளோட உரிமத்தை ரத்து செய்யணும். பத்திரிகை நடத்தக்கூடியவன் எந்த அரசியல் பின்னணியை சார்ந்தவன் கண்டுபிடிக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள அரசியல் பின்னணி உள்ள பத்திரிகைகளோட உரிமத்தை ரத்து செய்யணும். ரத்து செஞ்சு நடுநிலை ஆக்கினா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிற நேர்மையான பத்திரிகை நாங்க வாழ முடியும். அனல் பறக்கும் விவாதம். நீங்க எல்லாமே ஒரு கட்சி சார்பாவோ ஒரு இயக்கம் சார்பாவோ வந்திருக்கீங்க அப்படின்னும், இல்ல நடைமுறையை சொல்றோம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் நிருபர்கள், செய்தியாளர்கள், ஊடக நண்பர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பொதுமக்கள், காமன் மேன். நான் கேள்வி கேட்கிறேன் பாரு அவங்கள அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மையோட உட்கார்ந்துருக்க பொதுமக்கள் பேசிட்டு இருக்கோம் அந்த நெல் கவனி சொல் அரங்கத்துல. சமசர், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், பத்திரிகை துறை எதை நோக்கி போகணும், மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, இது பத்திரிகை துறைங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம். உதாரணமா ஒரு நல்ல செய்தி வரும்போது, ஒரு நல்ல கட்டுரை வரும்போது, இது நல்லா இருக்குன்னு சொல்லி நமக்குள்ளார பேசிட்டு நகர்ந்துடுறோம். நல்லா இல்லாத விஷயத்த உறக்க திருப்பி பேசுறோம். நல்ல செய்தியை நீங்க ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு ஆசிரியர் இலாக்கா எப்படி தெரிஞ்சுக்கும், அல்லது ஒரு பத்திரிகை நிறுவனம் எப்படி தெரிஞ்சுக்கும்? அப்ப
நம்ம சொசைட்டியில் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், சமகாலத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அங்கீகரிக்க நம்ம தொடர்ந்து தவறிட்டு இருக்கோம். இப்போ இங்கே உட்காந்துட்டு நம்ம பேசுகிறோம், நமக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பேசுகிறோம். எந்த தலைவர் இங்கே இருக்கார் அப்படின்னு, நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருக்கார், கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு, நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. அப்போ நல்ல விஷயங்களை அங்கீகரிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நான் காந்தியை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். நம்முடைய மனசாட்சிக்கு நேர்மையா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த சூழலை அகற்றுறதுக்கு என்னுடைய பங்கு என்ன? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு பத்திரிகையாளனா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறைகளையும் நான் மறுத்து சில விளக்கங்கள் சொன்னாலும் கூட முழு அக்கறையை, உங்களுடைய முழு அக்கறையை நான் ஏற்றுக்கிறேன். அதை மறுபரிசீலனை பண்ணணும். இதற்கு நம்ம அளவில் நாம் என்ன மாற்றத்துக்கு வழிவகுக்கலாம், நம்ம நண்பர்கள்ட்ட என்ன பண்ணலாம், நாம் சார்ந்திருக்க நிறுவனத்தில் என்ன பண்ணலாம், நம்ம சூழலை எப்படி பண்ணலாங்கிறத நான் யோசிக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். காந்தி அதை தான் சொல்கிறாரு, பி தி சேஞ்ச், நீ விரும்பக்கூடிய மாற்றத்தை உன்னிடத்திலிருந்து தொடங்குங்கிறார். அதுதான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம், பென் இஸ் மைட்டியர் than கன் அப்படின்னு சொல்கிறோம். பட் யதார்த்தத்தில் எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், நண்பர் சமஸ் சொன்ன மாதிரி எழுத்தாளருடைய வாழ்க்கையும் சரி, பத்திரிகையாளருடைய வாழ்க்கையும் சரி, பெரும்பாலானவருடைய வாழ்க்கை சோதனைக்குரிய விஷயமா தான் இருக்குது. அது மாறணும்னு சொன்னால் பொது புத்தியிலே மாற்றம் வரணும். நல்ல விஷயங்களை அங்கீகரிக்கணும், நல்ல விஷயங்களை மனம் திறந்து பாராட்டுங்க. குழந்தைகளுக்கான நல்ல செய்திகள் போய் சேரட்டும், விவசாயிகளை பற்றிய சரியான செய்திகள் போய் சேரட்டும். அதை ஊடகங்கள் ஓரளவு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது பொதுமக்கள் பாராட்டி விட்டாலே மாற்றங்கள் வரும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் படிச்சது, பார்த்தது, சின்ன வயசுல இருந்து வாசிக்கும் தன்மை எனக்குள்ள இருக்க காரணத்தினால, அது பத்திரிகையோ வார பத்திரிகையோ ஊடகத்தையோ பின்பற்றுகிற ஒரு ஆளா இருக்க காரணத்தினால நான் சொல்றேன், புரட்சிக்கு வித்திட்டவர்கள் அப்படின்னு சில பேர்த்த தலைவர்களை சொல்லணும். அதுல மூத்த விஷயம் பத்திரிகையாளர்களோட பங்குங்கிறது ஜாஸ்தி. நான் சொன்ன மாதிரி தான் பிரெஞ்சு புரட்சிக்கோ ஒரு அமெரிக்க விடுதலை போருக்கோ தாமஸ் ஜெபர்சன், தாமஸ் ஜெயின், பெஞ்சமின் பிராங்க்லினோட எழுத்துக்கள்லாம் அச்சு வடிவா வந்தப்ப ஒரு பெரிய விடுதலை போராட்டத்தை அமெரிக்கா மத்தியில திணிச்சுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், படிச்ச ஒரு விஷயம். பிராக்டிக்கலா இவர் பேசுனதுல எவ்வளவு பேர் ஆமோதிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்கன்னு தெரியல. பத்திரிகையாளர்கள் விஷயத்தை எத்திக்கலா கூட அவர் பேசலப்பா, அவர் பத்திரிகையாளர் சார்பா கூட பேசலப்பான்னு நினைக்கலாம். உண்மைதான், ஒரு போராளியாக வலியோடைய ரத்தத்தோடையும் ஈழத் தமிழர்கள் துப்பாக்கி ஏந்தி வர மாதிரி நான் பேனாவை ஏந்தி வந்தது ரொம்ப உண்மைதான். சமீப காலமாக ஏனோ தெரியல, என்னுடைய தாகத்திற்கான பசியா ஒரு சிங்கத்துக்கு தயிர் சோறே போட்டு சாவடிக்கிற மாதிரி அது கிடைக்கல எனக்கு. சப்போஸ் நான் மாமிசம் சாப்பிடணும்னா ஒரு சாண்ட்விச் மாதிரி நான் இருக்கேன், சாண்ட்விச்குள்ள ஒரு வெஜிடபிள் மாதிரி நான் இருக்கேன், மேலையும் போக முடியல கீழையும் போக முடியலங்கிற அழுத்தத்திற்கு உட்பட்ட பத்திரிகையாளர்கள் இன்னும் நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. மறுக்க முடியாதது. உண்மையை உறக்க சொல்வோம் அப்படின்னு என்னதான் பேசினாலுமே யதார்த்த வாழ்க்கையில அதுல ஏன் சிக்குண்டு கொடுக்குறீங்கன்னு அவங்கள்ட்ட இருக்க கேள்விக்கான பதில் என்னவோ இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். சம சொன்ன மாதிரி ரெண்டு சைடுமே அதை பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். இந்த பக்கம் நான் வரேன், ஏன் இவ்வளவு கேள்விகள், எனக்கு ரொம்ப ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் இருக்கு இதனை எதிர்கொண்டமைக்காக. எத்தனை பேர்கிட்ட என்னென்ன விதமான கேள்விகள்லாம் நீங்க அங்கங்க டக்குன்னு ஸ்பான்டேனிட்டியா யோசிச்சு கேட்டிருப்பீங்கிறது எனக்கு தெரியும். உங்களை ஜாம்பவான்களாகத்தான் இன்னும் பார்க்கிறோம். ஐயா, உங்களையும் சேர்த்தா நான் சொல்றேன், ஜாம்பவான்களாகத்தான் இன்னும் பார்க்கிறோம். ஒண்ணும் இல்ல, கை கோர்க்கிறப்ப இந்த கை கொஞ்சம் நழுவும். ஏன் பத்திரிகையாளர் இப்படி இருக்க கூடாதாங்கிற முரண்பாடு இருக்கு, ஏன் பொதுமக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களாங்கிற முரண்பாடு இருக்கு. பல்லே எடுத்துக்கங்களேன், பிளாட்டா இருந்தா என்ன ஆகும், எந்த பொருளும் அரைக்க முடியாது, ஜீரணமாகாது. என்ஜின் எடுத்துக்கங்களேன், இந்த கிராங்க் ஷாஃப்ட் சொல்லுவோம்ல, டிஃபரன்ஷியல் சொல்லுவோம்ல, நான் சயின்டிபிக்காவே சொல்றேன், இந்த முரண்பாடு தேவைத்தான். என்னென்ன மாதிரியான கேள்விகள் உருவாச்சோ அதை ரொம்ப பொறுமையாவும் அதே சமயத்துல காரசாரமும் அப்ப அந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்ட்டு நீங்க கொடுத்த விடையா இருக்கட்டும், எல்லாம் தாண்டி சமஸ் அண்ட் சார் சொன்ன விளக்கங்களா இருக்கட்டும், ஆர்ப்பரிக்கக்கூடிய ஆனந்தமா இருக்கக்கூடிய கருத்தாழமிக்க சொற்கள் நண்பர்களுக்கு அப்படின்னு தெரியும். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு பெரிய பாராட்டுக்களை, முதல்ல சீஃப் கெஸ்ட் 2 பேருக்கு அந்த பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நீங்க என்ன எழுதணும், நிறைய நாங்க வாசிக்கணும். அதே மாதிரி ஊட்டச்சத்து மிக்க வார்த்தைகளை குழந்தைகள்கிட்ட இருந்தே எப்படி ஊட்டச்சத்து கொடுக்கறோமோ அந்த மாதிரி வார்த்தை வடிவத்தில் வரணும். ரொம்ப தேங்க்ஸ், ஸ்பெஷல் கைத்தட்டுங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும், செய்தியாளர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது நில் கவனி சொல். வணக்கங்களோடு நான் சஹா.